நாம் தலைகளை சாய்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்களை இந்திய தேசத்திலே நீர் பிறக்க செய்திருக்கிறீர். எங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த 76வது குடியரசு தின விழாவை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து கீழங்கள் கீர்த்தனையும் 571வது பாடலை பாடுவோம். இமயமும் குமரியும் எல்லை கடலுடன். இமயமும் குமரியும் எல்லை கடலுடன் எந்தாய் நாட்டினை காத்தாய். நெறியாம் சிலுவையின் வீரர் தங்கிட தேச தலைவர் மேலாசி சாந்தியின் வாழ்வருள் நாதா. சமாதானம் இயேசுவின் வீடே, சகலக்கும் சாந்தியும் நாடே. சாந்தி இதற்கில்லை நீடே. இமயமும் குமரியும் எல்லை கடலுடன் எந்தாய் நாட்டினை காத்தாய். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெய 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 ஜெயமே. உலவல தொழிலன உற்பத்தி மிகவே ஓங்கிய வர்த்தகம் தாங்க. மந்திரிகள் நற்கிறிஸ்திறைவனின் சிலுவை சேவை நட்புடன் கருணை இறங்க. பணிவிடை நேர்மை அருளே, பரணசன பகத்தெருளே. பாரதம் போற்றுமை பொருளே. இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தாய். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெய 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 ஜெயமே. இப்பொழுது தேசிய கொடி ஏற்றப்படும். அதைத் தொடர்ந்து நாம் தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்திய பிற்பாடு தேசிய கீதம் பாடப்படும். உறுதிமொழி. எல்லாரும் இணைந்து என் கூட சொல்லுங்க. இந்தியா என் தாய்நாடு. இந்தியர்கள் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள். நமது நாட்டை நான் மிகவும் நேசிக்கிறேன். நமது நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்புக்காகவும் நான் பெருமிதம் கொள்கிறேன். நமது நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட பெரிதும் பாடுபடுவேன்.
நமது பெற்றோர், ஆசிரியர் மற்றும் பெரியோர்களை மதித்து நடத்தும் அன்பும் மரியாதையும் நமது நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பெரிதும் நினைத்து நிற்பேன். நமது மக்கள் அனைவரும் நலமும் வளமும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிதான கிருபையினாலே நம்முடைய ஆலயத்தில் இந்த குடியரசு தின விழாவை ஆசிரியப்பதற்காக நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய தேசத்திற்காக நீங்களும் நானும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தேசத்திற்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இந்திய தேசம் ஒரு அரசியல் சாசனத்தோடு மிக நேர்த்தியாக இயங்குவதற்காக உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கு சிரமப்பட்டு முயற்சிகள் எடுத்த தேச தலைவர்களை நாம் நினைவு கூறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய இந்திய தேசத்தில் அநேக தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டம். அதே நேரத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிறிஸ்தவ நாடுகளுடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி உருவாக்கப்பட்ட ஒரு இந்திய அரசியலமைப்பு சாசனம். எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதிலே டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் சிறந்து விளங்கினார்களோ அதே போன்று அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் அதற்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள். அது நம்முடைய பாடத்திட்டங்களிலே மறைக்கப்பட்ட ஒன்று. இந்திய அரசியலமைப்பு சாசன வரையறைப்பு குழுவிலே அம்பேத்கருக்கு அடுத்து துணை தலைவராக செயலாற்றியவர்கள் ஒருவர் முகர்ஜி என்கின்ற ஒரு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த கிறிஸ்தவர். அவர்தான் ரிலிஜியஸ் ஃப்ரீடம், இந்தியா மத சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த கொள்கையை கொண்டு வருவதற்கு மிக அதிகமாக பாடுபட்டவர், உழைத்தவராகவே அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்குவதில் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அவர்களை நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். மதிப்பிற்குரிய திரு ஆசீர்வாதம் மோசஸ் அவர்கள் நம்முடைய தேசத்திற்காக ஜெபித்து இந்த விழாவை நிறைவு செய்வார்கள். கர்த்தாவே, நீர் சர்வ வல்லவரையா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். யோகபக்தன் சொன்னது போல தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அவனே காலை வேளையிலும் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உடைய பரிசுத்த ஆலயத்தின் வளாகத்திலும் நோக்கி பார்க்கிறோம். அவனே அன்று மோசையுடனே முள்செடியிலே நீர் தரிசனமானீர் ஐயா. மறுமலையில் மறுரூபமான மலையிலே நீர் உங்களுடைய சீசர்களை உங்களை வெளிப்படுத்தினீர் ஐயா. இந்த நாளிலும் இந்த வளாகத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் உங்களுடைய செவிகள் திறந்த வேணும், கண்கள் காண்கிறவர்களும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். அந்த 76வது குடியரசு தினத்தை நாங்கள் கொண்டாட நீங்கள் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். அவனே இப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியம் உலகத்திலே அநேகருக்கு கிடைக்கவில்லை ஐயா. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்தாலும் அதை எப்படி வழிநடத்தி செல்வது, மக்களை எப்படி ஆட்சி செய்வது என்பதை குறித்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக அதற்காக தங்களுடைய ஞானத்தை செலவழித்து உங்களுடைய பரலோக ஞானத்தினால் அவர்களை நிறைத்து ஒரு நல்ல சட்டத்திட்டத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் இந்த நாளிலும் அதை ஏற்றியவர்களும் அதை மீறாதபடி, அதை கடகோடியில் உள்ளவர்களும் அதை கைக்கொள்ளும்படியாக அரசியல் சட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். 5 ஆண்டுகள் முடிந்து இந்த நாளில் 76வது ஆண்டுக்குள் நாங்கள் செல்கிறோம். சிறந்ததாக நீர் ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். ஒரு குழப்படி இல்லாதபடி அதை நீங்கள் மிகவும் நேர்த்தியாக செய்து தந்திருக்கிறீர் ஐயா. உம்முடைய ஞானம் ஐயா. நன்றி அப்பா. நீர் எங்களுடைய தேசத்தை நேசிக்கிறீர்.
தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்தியர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை பாராட்டுகிறோம் ஐயா. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலும் எங்களை வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இதை ஒரு சுதந்திரமாக நாங்கள் கொண்டாட உதவி செய்தீங்களப்பா. எத்தனையோ நாடுகள் சுதந்திரம் அடைந்த பின்பு குழப்பத்திற்குள் சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல தெளிவான அரசியல் சட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நாட்டிலும் வீட்டிலும் அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் பெறுக. நீர் உதவி செய்தவர். நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்களோட நம் இந்திய நாட்டு மக்கள் அனைவரோடும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.